ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்று ரமண மகரிஷியின் ஆன்மீக உரையை தொடங்கியிருந்தோம். இன்று முதல் அவருடைய வரலாற்று நிகழ்வுகளையும் அவர் நமக்கு செய்த அருளாசிகளையும் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். வானம் முழுவதும் நீல நிறம் மின்னிற்று மிக துப்புரவாக இருந்தது. மேல் மாடியிலிருந்து வானத்தை பார்க்க உலகத்திலேயே மிக பிரம்மாண்ட விஷயம் இந்த வானம்தான் என்று தோன்றியது. மலையோ மடுவோ ஆறோ கடலோ மிருகமோ பறவையோ அதிசயம் கிடையாது. பூமியினுடைய அதிசயம் இந்த வானம்தான். மேகமே இல்லாத நீல நிற வானம். இது சொல்ல முடியாத பிரம்மாண்டம். அந்த வானத்தை பார்த்ததும் வெங்கடராமனுக்கு மெல்லியதாக சிரிப்பு வந்தது. நண்பனை பார்த்தபோது எப்படி சிரிக்க முடியுமோ அப்படி அவன் வானம் பார்த்து சிரித்தான். பூமி மனிதர்களுடைய இடம், வானம் கடவுளுடைய இடம். நாயன்மார்களுக்கு மலை உச்சியிலோ கடல் மீதோ கோயில் சுவரிலோ கோபுரத்தின் உச்சியிலோ சிவபெருமான் காட்சியளிக்கவில்லை. வானத்தில் தான் ரிஷபாரூடராக சிவபெருமான் காட்சியளிக்கின்றார். எனவே வானம்தான் சிவன், சிவன்தான் வானம். இறைவன் அசையாதது, எங்கும் நிறைந்தது, எல்லாமும் ஆனது. பூமி அசைவது, அசைவில்தான் சக்தி. எல்லா கிரகங்களும் அசைகின்றன. அசைகின்ற எல்லாமும் சக்தி. அசையாதது சிவன். 63 நாயன்மார்களுக்கும் சிவன் காட்சியளித்திருக்கின்றார். மிக பிரியமாக இருந்திருக்கின்றார். கண்ணப்பரின் கைபிடித்து நில்லு கண்ணப்பா என்று கொஞ்சி இருக்கின்றார். இயற்பகை நாயனாருக்கு வானம் முழுவதும் நிறைந்தபடி காட்சியளித்திருக்கின்றார். திரு நீலகண்ட குழவனாருக்கும் காட்சியளித்த போது ஊர் மக்கள் அத்தனை பேரும் பார்த்திருக்கின்றார்கள். சுந்தரருக்கு உதவி செய்திருக்கின்றார். திருஞான சம்பந்தருக்கு அமுது வழங்கியிருக்கின்றார். போர் வீரருக்கு காட்சியளித்திருக்கின்றார். சூதாடுபவருக்கு துணை செய்திருக்கின்றார். கையால் தவிர்த்து கையில் ஏறிய காரைக்கால் அம்மையாருக்கு திருவாலாங்காட்டில் கால் தூக்கி நடனமாடி இருக்கின்றார். இறைவனை காண்பது கடினமல்ல, எளிது. ஆனால் ஒரு விஷயம் செய்தே ஆக வேண்டும். கடவுளே கதி என்று இறுக பிடித்து கொள்ள வேண்டும் அவரை. வேறு எதுவும் முக்கியமில்லை. நீயே எல்லாமும், உனக்காகவே என்னுடைய எல்லாமும் என்று தீர்மானமாக இருக்க வேண்டும். நெல் முனையளவும் மாறாது அவரையே உள்ளுக்குள் ஆராதித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ரிஷபாரூடராக நிச்சயம் சிவன் காட்சியளிப்பார். என்னால் அப்படி இருக்க முடியுமா? எல்லாமும் விட்டுவிட்டு கடவுளே கதி என்று இருக்க பிடித்து கொள்ள முடியுமா? முடியும் என்று தோன்றுகின்றது. ஆனால் பயமாகவும் இருக்கின்றது. கணக்கு பாடம் எழுத வேண்டும், ஆங்கிலம் மனனம் செய்ய வேண்டும், கால்பந்து விளையாட வேண்டும். மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தில் நீச்சலுக்கு கூப்பிட்டிருக்கின்றார்கள், அங்கும் போக வேண்டும். கபடி ஆடிவிட்டு நீச்சலா, நீச்சல் அடித்துவிட்டு கபடியா? தீர்மானம் செய்ய வேண்டும். இத்தனை விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு ரிஷபாரூடராக கடவுள் தோன்ற வேண்டுமென்றால் எப்படி நடக்கும்? வேங்கடராமனுக்கு உள்ளே வேதனை பொங்கியது. நான் பொய்யாக இருக்கின்றேனோ? உள்ளே ஒரு கவலை எழுந்து எட்டி பார்த்தது. கடவுள் மீதும் ஆசை, கணித பாடத்தின் மீதும் ஆசை. ஆங்கிலத்திலும் முதலாவதாக வர வேண்டும், கபடியிலும் ஜெயிக்க வேண்டும். எப்படி எப்படி கடவுள் வருவார்? அவனுக்குள் கேள்வி எழுந்தது. தன் மேலே கோபம் பொங்கியது. நீ சரியில்லை வெங்கட்ராமா என்று உள்ளுக்குள்ளே குரல் எழுந்தது. மேல் மாடியிலிருந்து வெங்கட்ராமன் கீழே இறங்கினான். சிறிய அறை ஒன்றில் சிறிது நேரம் உட்கார்ந்தான். முன்னும் பின்னும் உலாவினான். கீழே இறங்கினான். முற்றத்தில் பாதி வாழைத்தார் இருந்தது. 2 வாழைப்பழங்கள் பழங்களை பிரித்து எடுத்துக்கொண்டான். உரித்து சாப்பிட்டான். வாசலுக்கு வந்தான். மாட்டு வண்டிகள் கோவில் நோக்கி போய் கொண்டிருந்தது. மாட்டு வண்டிக்குள் ஏகப்பட்ட ஜனங்கள் நெருங்கி உட்கார்ந்து கொள்ள மாடு சிரமப்பட்டு இழுத்து கொண்டு போயிற்று. அந்த சிறிய மாட்டுக்கு சுமை அதிகம்தான். ஆனாலும் இழுத்து கொண்டு போகின்றதே, கோவில் நோக்கி ஓடுகின்றதே. நானும் அந்த மாடு மாதிரி ஓட வேண்டும். எத்தனை சுமை இருந்தாலும் கோவில் நோக்கி ஓட வேண்டும், கடவுள் நோக்கி ஓட வேண்டும்.
அவர்கள் எல்லாம் தவம் செய்தார்கள், கடவுளை அடைந்தார்கள். நீ நன்றாக தின்றுவிட்டு ஆனந்தமாக உறங்குகின்றாய். இடி இடித்தாலும் எழாத கும்பகர்ண தூக்கம். உன்னால் எப்படி தவம் செய்ய முடியும்? அண்ணா அடிக்கடி கேலி செய்வான். போதும், கடவுளை அப்புறம் பார்த்து கொள்ளலாம், இப்பொழுது படி என்று கட்டளையிடுவான். இந்த குத்தல் வேதனையாக இருக்கும், வயிற்றை பிசையும். கடவுள் தரிசனம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா? இந்த ஏக்கம் உடம்பு முழுவதும் பொங்கி எழும். குறுக்கும் நெடுக்கும் அலைய தோன்றும். எங்கேனும் கால்போன போக்கில் போய்விடலாமா என்று வேகம் எழும். இப்பொழுது இங்கே கேலி செய்ய யாரும் இல்லை. இருந்தாலும் வெங்கட்ராமன் தனக்குத்தானே கேலி செய்து கொண்டான். உனக்கெல்லாம் இது எப்படி வரும் என்று மெல்ல தனக்குத்தானே இடித்து பேசிக்கொண்டான். குளத்திலே நீச்சலுக்கு கூப்பிட்டா மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? கபடிக்கு கட்சி பிரித்தா மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? முன்னால் போய் இடுப்பிலே கை வச்சுட்டு நிற்போம் இல்லையா? வேட்டியை அவிழ்த்து வச்சுட்டு கோமணத்தோடு குதிப்பே இல்லை? பிசாசு மாதிரி எதிர்பக்கம் பாஞ்சு பாஞ்சு கபடி கபடின்னு ஓடுவே இல்லை? அப்போ எல்லாம் கடவுள் எங்கே போச்சு? கபடி ஆடுற போது ரிஷபாரூடர் வருவாரா? நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு சூதாடினாரே, அவருக்கு கடவுள் காட்சி கொடுத்தாரு. என்ன செய்தாலும் சுந்தரருக்கு கடவுள் நண்பராக இருந்தாரே, எனக்கு நண்பராக இருக்கக்கூடாதா? என் கட்சியிலே சேர்ந்து கபடி ஆடக்கூடாதா? உள்ளே ஏக்கம் பொங்கியது. ஒரு பதற்றம் உள்ளுக்குள் நிலவியது. என்னவோ சரியில்லை, நான் சரியில்லை, எனக்கு எதுவும் சரியில்லை என்று உள்ளே ஒரு ஆக்ரோஷமான அவஸ்தைப்படுந்தது. சித்தப்பாவிடம் கேட்டால் சிரித்து கொண்டு வேறு யாராவது பெரியவாகிட்ட கேளு என்று தள்ளிவிடுவார். அப்பா இருந்தால் கேட்கலாம். அப்பா நிதானமாக பதில் சொல்வார். ஆனால் அப்பா இறந்து வெகு நாளாயிற்று. அப்பா இறந்ததால் தான் சித்தப்பாவின் தயவை நாடி அவரின் குடையின் கீழ் வளர மதுரைக்கு வந்தாகிவிட்டது. இந்த சொக்கப்ப நாயகர் தெருவீடு கோவிலுக்கு வெகு அருகில் இருக்கின்றது. நினைத்த போதெல்லாம் கோவிலுக்கு ஓடி போய்விட முடியும். எல்லா சன்னதிகளிலும் நின்று நின்று வணங்க முடியும். கொஞ்ச நாட்களுக்கு முன்பு பெரிய புராணம் புத்தகத்தை படித்ததை ஞாபகம் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாயன்மாராக தொட்டு வணங்க முடியும். அப்பா இருந்தால் மறுபடியும் எல்லோருடைய கதையும் சொல்லுங்கள் என்று கேட்கலாம். அண்ணாவுக்கு தெரியும், சொல்ல மாட்டான். சித்தப்பாவுக்கு தெரிந்திருக்கக்கூடும், ஆனால் எனக்கு வேலை இருக்குடா குழந்தை என்று நகர்ந்து விடுவார். இவ்வாறு வெங்கட்ராமனின் மனதுக்குள் பல மனப்போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன. தொடர்ந்து ஸ்ரீ ரமண மகரிஷியின் நிகழ்வுகளை நாளை பார்க்க இருக்கின்றோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.